Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa sahbihi ajmain amma ba'd. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற வல்ல இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அறிவிலியாய் இருந்த நம்மை அறிவொளியாய் ஆக்க அவனிலே அவதரித்த உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இந்த இஸ்லாம் எனும் மலர் வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக கியாமத்து நாள் வரை இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உதிரத்தை நீராய் பாய்ச்சிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அதன் பின் வாழ்ந்த இமாம்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பொருத்தமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, விழாவின் தலைவர் அவர்களே, சிறப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கும் மௌலானா அல்ஹாஜியஸ் முஹைதீன் யூசுஃபி ஹஜ்ரத் அவர்களே, உரை நிகழ்த்திய நர்கீஸ் ஃபாத்திமா ஆலிமா அவர்களே, மதரசத்துர் ரஹ்மானியா மக்தப் மற்றும் நிஸ்மான் மர்சாவின் ஆசிரியர்களே, நிர்வாகிகளே, என் வகுப்பு தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்திலிருந்து துள்ளி வரும் இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழாவில் அல் குர்ஆன் ஒரு அற்புதம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். உலகத்தில் மனித சமூகத்தை வழிநடத்துவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்டதுதான் அல் குர்ஆன் ஷரீஃப். உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ புத்தகங்களை நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய அல் குர்ஆனுக்கு இருக்கும் சிறப்பு மகிமை வேற எந்த புத்தகத்திற்கும் கிடையாது. அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கிய மிக பெரும் கண்ணியம் என்னவென்றால் அந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்கிற அனைத்தும் உயர்வை பெறும். எப்படின்னு கேட்கிறீங்களா? அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதால் ரமலான் சிறந்த மாதமானது. அல் குர்ஆன் இறங்கிய இரவு என்பதால் லைலத்துல் கத்ர் சிறந்த இரவானது. அல் குர்ஆனை கொண்டு வந்த மலக் என்பதால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த மலக்கானார்கள். அல் குர்ஆன் இறங்கிய ஊர் என்பதால் மக்கா சிறந்த ஊரானது. அல் குர்ஆன் இறங்கிய மொழி என்பதால் அரபி சிறந்த மொழியானது. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட உம்மத் என்பதால் நாம் சிறந்த உம்மத்தானோம். அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் சிறப்புதான். மட்டுமல்ல, அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த மோதிசாக்களில் மாபெரும் மோதிசாவாக நபிமார்களுக்கு வழங்கிய அற்புதங்களில் பேரற்புதமாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மக்கத்து காஃபிர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் உண்மையில் நபியாக இருந்தால் இதற்கு முன்னால் இருந்த நபிமார்கள் காட்டிய அற்புதங்களை போன்று நீங்களும் எங்களுக்கு அற்புதங்களை காட்டுங்கள் என்று இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவலம் யகுஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப. அவர்களிடத்தில் ஓதி காட்டப்படுகின்ற ஒரு வேதத்தை நாம் உங்களுக்கு இருக்கிருப்பது அவர்களுக்கு போதாதா என்று கேட்கிறான். குர்ஆன் தான் மிக பெரும் அற்புதம், அதைவிட வேறென்ன அற்புதத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே உலகத்தில் இதுவரை வந்த அனைத்து அற்புதங்களை விட மிகப்பெரிய அற்புதம் அல் குர்ஆன் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு பிரம்பை பாம்பாக மாற்றும் ஆற்றலை கொடுத்தான். ஈசா நபிக்கு வெங்குஷ்டம் கருங்குஷ்டத்தை சுகமாக்கும் ஆற்றலை கொடுத்தான். அவைகள் அவர்களின் காலத்தோடு முடிந்து விட்டது. இப்படியே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள் அந்தந்த காலத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனை அற்புதமாக கொடுத்தான். அது இன்று வரை இல்லை இல்லை இனி கியாமத் வரை அழியா அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, உலகத்தில் வேறெந்த வேத நூட்களோ புத்தகங்களோ ஏற்படுத்த முடியாத மாபெரும் புரட்சியை, சமூக மாற்றத்தை அல் குர்ஆன் ஷரீஃப் அகிலத்தில் ஏற்படுத்தியது. மனித சமூகத்தில் மிக மோசமானவர்களை நல்லவர்களாக மாற்றியது அல் குர்ஆன் தான். அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் ஆடி திரிந்தவர்களை அன்பாளர்களாகவும் பண்பாளர்களாகவும் மாற்றியது அல் குர்ஆன் தான். பிறர் உரிமைகளை பறித்து அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை உத்தமர்களாக மாற்றியது அல் குர்ஆன் தான். எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை தீனை நிலைநாட்டக்கூடியவர்களாக மாற்றியது அல் குர்ஆன் தான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இருண்டு கிடந்த உள்ளங்களை அல்லாஹ்வின் ஒளியா நிரப்பி ஒளி விளக்குகளாக மாற்றியது அல்
அல் குர்ஆன் தான். இப்படி அல் குர்ஆன் செய்த புரட்சியும் சமூக மாற்றத்தையும் அடுக்கிக் கொண்டே போகலாம். உலக வரலாற்றில் எத்தனையோ கரடுமுரடான உள்ளம் கொண்டவர்களையும் கண்ணெஞ்சம் கொண்டவர்களையும் தன் வசீகர வார்த்தையால் ஈர்த்து அவர்களை தன் வழிக்கு கொண்டு வந்த பெருமை குர்ஆனுக்கு மட்டுமே உண்டு. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இறைவசனங்களை கேட்டதினால் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, யாரோடு எந்த பொருளோடு சேர்கிறதோ அவரையும் அந்த பொருளையும் உயர்வுபடுத்துகின்ற மாபெரும் அற்புதத்தை குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். தன்னை சுமந்தவர்களை, தன்னை கண்ணியப்படுத்தியவர்களை, தன்னை அழகுபடுத்தியவர்களை, தன்னை அலங்காரப்படுத்தியவர்களை, தன்னை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்களை இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு அற்புத வேதம் அல் குர்ஆன் ஷரீஃப். பேரற்புதமாக அல் குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதுவதற்கும் அதோடு நம் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.